ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இது வந்து பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ வந்து போட்டாச்சுங்க. இந்த பார்ட் 2 வீடியோவில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மொச்சைக்கொட்டை குழம்பு தாங்க வச்சுருக்கேன். இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து கருவாடு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க. சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கொதிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த கருவாடை சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க. பார்ட் 1 வீடியோவில் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, அப்புறம் ரைஸ் வடிக்கிறதெல்லாம் வந்து போட்டிருந்தேன். பார்ட் 2 வீடியோவில் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், இது அவிச்ச முட்டையை நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து 4th ஸ்பூன் வச்சு குத்தி வச்சுட்டு அதை வந்து இந்த கிரேவியில் வந்து போட்டிருக்கேங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கொத்தமல்லியே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், இந்த கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன கிரேவினா, கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு போட்டு கருவாட்டு குழம்பு தாங்க. இந்த கிரேவி யாருக்கெல்லாம் பிடிக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த முட்டையும் அது கூட சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அது வந்து கொதிக்கட்டுங்க. ஆனால் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா சாதமும் வடித்து எடுத்துட்டேன். இப்போ வாங்க, நம்மளுக்கு தேவையான அளவு ரைஸு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து முட்டை ஆம்லேட்டு தாங்க நாங்கள் போட போகிறோம். அவிச்ச முட்டையும் முட்டை ஆம்லேட்டும். இப்போ தேவையான அளவு சாதம் நம்ம போட்டுக்கிடலாம். சாதமும் நல்ல சுட சுட இருக்குங்க. இந்த கருவாட்டு குழம்பு வந்து யாருக்கு பிடிக்கும்? நிறைய பேருக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச ஒரு கிரேவி. இப்போது இந்த லஞ்சுக்கு நம்ம தேவையான அளவு சாதத்தை போட்டுக்கிறேன். கருவாட்டு குழம்பு பிடிக்காதவங்க பார்த்தாலும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை பிடித்தவங்க இந்த கருவாட்டு குழம்பு கிரேவியை வேறு எந்த மெத்தடில் செய்யலான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. சரிங்களா? சாதம் போட்டாச்சு, வாங்க கிரேவி போயிடலாம். கிரேவி வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. நான் வந்து ஆஃப் பண்ணலை. வாசனை வந்து அந்த அளவுக்கு வருதுங்க. கருவாட்டு வாசம் வந்து அவ்வளோ வர்றதுனால நான் அதை ஆஃப் பண்ணாமல் அப்படியே எடுத்து தான் போட்டுருக்கேன். பாருங்கள், தேவையான அளவு கிரேவியை ஊற்றிக்கிடலாம். முட்டை எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கருவாட்டு குழம்புக்கும் இந்த அவிச்ச முட்டைக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. யாரெல்லாம் இதை வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிவிடுங்க. சரிங்களா? இது வந்து அவிச்சு வந்து வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கத்திரிக்காய், இப்போ முட்டை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம எந்த கிரேவி இருந்தாலும், எந்த கிரேவி வச்சாலும் அதில் வந்து கொஞ்சமாக இது மாதிரி முட்டைக்குள்ளே ஊற்றிட்டோம்னா அதை எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் அதிகரிக்குங்க. இதுதான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. பாருங்கள், மொச்சக்கொட்டை நல்லா வெந்துடுச்சு. மொச்சக்கொட்டை வச்சுக்கலாம். ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, நம்ம கொஞ்சம் முட்டை. பாருங்கள், அவ்வளோ சூடாக இருக்குது, எடுக்க முடியல. கையிலேயே நம்மளால் எடுக்க முடியல, சூடு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக நான் எடுக்கிறேன். முட்டையும் அவ்வளோ ஹீட்டாக இருக்குங்க, கையில் தொட முடியல. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு வாய் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாடும் நல்ல ருசியாக இருக்கும். நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குங்க. எடுத்து சாப்பிட்லாங்களா? கொஞ்சம் ஆறட்டும். இப்போது எடுத்து சாப்பிடும் பொழுது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.